துல்கருக்கு வடக்கேயுள்ள டெய்ர் எல் குசுன் நகரில் இஸ்ரேல் ராணுவம் ஐடிஎஃப்க்கும் ஹமாஸ் இயக்கத்துக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டதாக ஈரான் ஆதரவு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. ஆனால் அந்த தாக்குதலில் ஏற்பட்ட இழப்புகள் தொடர்பில் எவ்வித தகவலையும் வெளியிடவில்லை. இது தொடர்பில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சு எந்தவொரு பதிவையும் வெளியிடவில்லை. இன்று அதிகாலை ஹாசாவில் உள்ள நுசிராத் பகுதியை நோக்கி இஸ்ரேல் ராணுவம் செறிவான பீரங்கி தாக்குதல் மற்றும் விமான தாக்குதல் நடத்தியதாகவும் அந்த தாக்குதலில் எவரும் காயமடையவில்லை என்கிறது அல் மயாடின் தொலைக்காட்சி. ஏமனை தளமாக கொண்டியங்கும் ஹவுதிகள் இயக்கம் அன்சார் அல்லாவின் செய்தி தொடர்பாளர் யாக்தா சாரி முக்கிய அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார். மத்திய தரை கடலிலிருந்து இஸ்ரேல் துறைமுகத்தை நோக்கி செல்லும் கப்பல்களை தாக்கப் போவதாகவும் அந்த தாக்குதலை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாதென்றும் குறிப்பிட்டார். இஸ்ரேல் ராணுவம் ரவா பகுதியை ஆக்கிரமித்தால் அங்குள்ள துறைமுகத்திற்கு கப்பல்கள் செல்வதை அனுமதிக்க முடியாது. உத்தரவை மீறி செல்லும் கப்பல்கள் தாக்கப்படும் என மேலும் ஒரு அறிவிப்பை விடுத்துள்ளார். மற்றும் ரஷ்ய பாதுகாப்பு செயலர் செர்கி சொய்கு ரஷ்ய ராணுவ உயர்மட்ட தளபதிகளிடத்தில் உரையாற்றும் போது ரஷ்ய படைகள் உக்ரைன் ராணுவத்தின் கோட்டைகளை தகர்த்து கொண்டு முன்னேறி செல்வது பாராட்டத்தக்கதோடு தாய்நாட்டுக்கு பெருமையை தேடித் தருவதாக கூறினார். தொடர்ந்து உரையாற்றிய செர்கி சொய்கு போர் தொடங்கியதில் இருந்து இதுவரை உக்ரைன் 100,000 துருப்புக்களை இழந்துள்ளதாக கூறினார். ஆனால் ரஷ்ய தரப்பில் எத்தனை ஆயிரம் துருப்புக்கள் பலியானார்கள் என்கின்ற தகவலை அவர் வெளியிடவில்லை. அதேவேளை அண்மையில் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி தெரிவிக்கையில் ரஷ்யா ஆக்கிரமிப்பு போரை தொடங்கியதில் இருந்து 1,80,000 ரஷ்ய துருப்புக்களை இழந்துள்ளதாக கூறினார். ரஷ்யாவும் உக்ரைனும் காலத்திற்கு தகுந்தாற்போல் கருத்துக்களை வெளியிட்டு வருவதுடன் கொல்லப்பட்டவர்களின் சரியான எண்ணிக்கையை இருதரப்பும் வெளியிடவில்லை என்பதே நிதர்சனம். உக்ரைனிடமிருந்து 2024 ஆண்டு 547 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை மீட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு செயலர் செர்கி சொய்கு தெரிவித்தார். ஒரு நாளைக்கு 1000 உக்ரைன் ராணுவம் பலியாகி வருவதாக அவர் குறிப்பிட்டார். உக்ரைன் ராணுவ நிபுணர் ஒருவர் கருத்து வெளியிடுகையில் ரஷ்யா கோடைகால தாக்குதலுக்கான திட்டத்தை வகுத்துள்ளது. உக்ரைனின் பிரதான 2 பகுதிகளை முழுமையாக கைப்பற்றுவதே அவர்களது நோக்கம் என தெரிவித்தார். அடுத்து உக்ரைனுக்கு தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவதோடு பிரிட்டன் வழங்கிய ஆயுதங்களை வைத்து ரஷ்யாவுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்த முடியும் என்கின்றார் பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் டேவிட் கமரூன்.